பள்ளி மாணவனுக்கு கத்திக்குத்து என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் பள்ளி மாணவர்களுக்கு இடையேயான மோதலில் மாணவனுக்கு கத்திக்குத்து விழுந்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். அரசு உதவி பெறும் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலும் சதீஷ்குமார் இதனால் படுகாயமடைந்திருக்கிறார். திருவண்ணாமலையில் பள்ளி மாணவருக்கு கத்திக்குத்து ஏற்பட்டிருக்கிறது. கழுத்தில் படுகாயமடைந்த மாணவன் ஆரணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் பள்ளி மாணவர்களுக்கு இடையேயான மோதலில் மாணவனுக்கு கத்திக்குத்து விழுந்துள்ளது. அரசு உதவி பெறும் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலும் சதீஷ்குமார் இதில் படுகாயமடைந்துள்ளார். பள்ளி மாணவனுக்கு கத்திக்குத்து என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் பள்ளி மாணவர்களுக்கு இடையேயான மோதலில் மாணவனுக்கு கத்திக்குத்து விழுந்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். அரசு உதவி பெறும் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலும் சதீஷ்குமார் இதனால் படுகாயமடைந்திருக்கிறார். திருவண்ணாமலையில் பள்ளி மாணவருக்கு கத்திக்குத்து ஏற்பட்டிருக்கிறது. கழுத்தில் படுகாயமடைந்த மாணவன் ஆரணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் பள்ளி மாணவர்களுக்கு இடையேயான மோதலில் மாணவனுக்கு கத்திக்குத்து விழுந்துள்ளது. அரசு உதவி பெறும் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலும் சதீஷ்குமார் இதில் படுகாயமடைந்துள்ளார்.